ஒரு காலத்தில் விலங்குகளை செல்லப் பிராணிகளாக வளர்க்க மிகவும் விரும்பும் ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு விலங்குகளை கவனிப்பதும் அவற்றுடன் நேரம் செலவிடுவதும் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அவனுக்கு ஒரு வித்தியாசமான யோசனை தோன்றியது. ஏன் ஒரு யானையையே செல்லமாக வளர்க்கக்கூடாது என்று நினைத்தான். அதனால் ஒரு யானையை வாங்குவதற்காக அவன் மிருகக் காட்சி சாலைக்கு சென்றான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனை மிகவும் அதிர்ச்சியடைய வைத்தது. ஒரு பெரிய வலிமையான யானை. அதன் காலில் ஒரு சிறிய கயிறு கட்டப்பட்டிருந்தது. அந்த யானை எளிதில் அந்த கயிறை உடைத்து தப்பிக்க முடியும். ஆனால் அது அப்படிச் செய்யவே இல்லை. ஏன் இந்த யானை தப்பிக்க முயற்சிக்கவே இல்லையே என்று அவன் ஆச்சரியப்பட்டான். அவன் அதைப்பற்றி கடைக்காரரிடம் கேட்டான். அதற்கு கடைக்காரர் அமைதியாக சொன்னார், இந்த யானை குட்டியாக இருந்த காலத்திலிருந்தே இந்தச் சிறிய கயிறால் கட்டப்பட்டு வளர்ந்தது. அப்போது அது பலமுறை தப்பிக்க முயற்சித்தது. ஆனால் அது பலவீனமாக இருந்ததால் முடியவில்லை. மெதுவாக, நான் இதை உடைக்க முடியாது என்று நம்பத் தொடங்கியது. இப்போது அது மிக வலிமையானதாக இருந்தாலும் முயற்சிப்பதையே அது மறந்துவிட்டது. அந்த மனிதன் உண்மையை புரிந்து கொண்டான். மனந்தளர்ந்து நின்றான். நீதி. சிறுவயதில் நாம் நம்பும் எண்ணங்களே நமது முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்கின்றன. ஆகையால் சிறுவயதில் நேர்மறையாக சிந்தியுங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், முயற்சிப்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள்.